வியர்க்காது, ஆனால் உடம்பு சூடாகவே இருக்கும். ஈர துணி இல்லைன்னா சமாளிக்கவே முடியாது. சும்மா இருக்கும் போதே உடல்ல வெடிப்பு வரும், ரத்தம் வரும், புண்ணு வரும்னு இந்த சிறுவனின் தாய் சொல்லுவதை கேட்கும் நமக்கே ரணக்கொடூரமாக இருக்கிறது என்றால், வலியை அனுபவிக்கும் சிறுவனுக்கு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. திருவாரூர் மாவட்டம் ஆனைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் ஹேமலதா தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கின்றனர். 2வது குழந்தை ஜெய்தேவ் பிறந்ததிலிருந்தே அடிக்கடி உடல் சூடாகி வந்துள்ளது. வியர்க்காமல் உடல் மட்டும் அடிக்கடி மிதமிஞ்சிய அளவுக்கு சூடாகி வரவே காய்ச்சல் என நினைத்து பிள்ளையை தூக்கி கொண்டு பெற்றோர் ஏறாத மருத்துவமனையே இல்லை. பின்னர் தான் தெரிந்தது ஜெய்தேவுக்கு வியர்வை சுரப்பிகள் குறைவாக இருப்பது. வியர்வை வெளியேறாததால் உடல் மிகவும் வெப்பமாகவே வெப்பத்தை பொறுக்க முடியாமல் அவதிப்படும் ஜெயதேவுக்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை குளிப்பதும் ஈர துணியும் தான் கவசமாக இருந்திருக்கிறது. புத்தாடையை எடுத்தாலும் அதனை நனைத்து உடலில் போட்டால்தான் ஜெயதேவால் உடல் வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியும். இதனை அடுத்து ஜெயதேவுக்கு 3 வயது ஆனதும் குதிகாலில் வெடிப்பு ஏற்பட்டு திடீரென விரல்கள் துண்டாக உதிர்ந்து விழுந்திருக்கிறது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மறுபடியும் மருத்துவமனைகளுக்கு நடையாய் நடந்தும் ஒரு பலனும் இல்லை. கடைசியாக சிறுவனின் வலது காலை பாதி அளவுக்கு அகற்றும் நிலைதான் ஏற்பட்டது. நியூரோபத்திக் அல்சர்ஸ் என்ற நரம்பு மண்டல நோய் ஜெய்தேவுக்கு இருந்த நிலையில் தற்போது இடது காலிலும் வெடிப்பு ஏற்பட்டு வீங்கி போயிருப்பதால் அந்த காலையும் அகற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் உயிருக்கும் ஆபத்து என மருத்துவர்கள் கூறியிருப்பது பெற்றோர் நெஞ்சில் இடியை இறக்கியது போல் இருக்கிறது. இந்த அறுவை சிகிச்சை செய்ய திருவாரூர் மருத்துவமனையில் போதுமான வசதி இல்லாததால் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல அறிவுறுத்தியிருக்கின்றனர். ஆனால் தனியார் மருத்துவமனையில் எப்படியும் லட்சக்கணக்கில் பணம் செலவாகும் என்று கூறுவதால் என்ன செய்வது என தெரியாமல் கண்ணீருடன் பெற்றோர் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஃபீவர் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த புண்ணால ஃபீவர் வந்துகிட்டே தான் இருக்கு. டேப்லெட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படியே தான் வீட்டையே தான் வச்சிருக்கோம். பயமா இருக்கு. டாக்டர் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனாக்கா ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. பயமா இருக்கு. என்ன பண்ண போறோன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இது வரைக்கும் ஒன்றும் எது மூலியமாவும் எங்களுக்கு வரல. நாங்கள் ட்ரஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் கேட்டு பார்க்குறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், செலவாகும், 1 லட்சம் வரைக்கும் செலவாகும், சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் இது பண்ண முடியாது, திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் பண்ண முடியாதுங்கிறாங்க. பயப்படுறாங்க. உடல் அளவிலும் மட்டுமல்லாமல் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கும் சிறுவன் ஜெய்தேவ் அதிகமாக கோபம் வந்தாலோ, வலி பொறுக்க முடியாமல் போனாலோ தலையை சுவற்றில் மோதிக்கொள்வது, நாக்கை கடித்துக் கொள்வது என தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி கொண்டும் இருந்திருக்கின்றான். இதனால் சிறுவனுக்கு நுனிநாக்கே இல்லாமல் போய்விட்டது. ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயதில் ஒரு காலை இழந்து வலியை அனுபவிக்கும் சிறுவனை பார்த்து கொள்வதாலேயே எந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் வீட்டிலேயே இருப்பதாக கூறும் அவனது தாய் அரசு உதவி செய்ய வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜெய்தேவுக்காக வீட்டில் ஏசி மாட்டியதோடு சிகிச்சை செலவுக்கு வீட்டையும் அடமானம் வைத்து விட்டனர். என்ன பண்ண போறோம்னு தெரியல. இது வரைக்கும் உதவின்னு வீட்டை வரைக்கும் அடமானம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். தினக்கூலி தான் எங்க வீட்டுக்காரு. அந்த பிள்ளைக்கு கவர்மெண்ட் மூலியமா ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். இல்ல வெளியில யார் எப்படி செஞ்சாலும் சரி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாதத்திற்கு 4 நாட்கள் மருத்துவமனைக்கு சென்றே ஆக வேண்டும் என்ற நிலை இருப்பதோடு கூலி தொழிலை நம்பியே குடும்பம் ஓடுவதால் மகனின் உயிரை காப்பாற்ற உதவி செய்ய வேண்டும் என மன்றாடி இருக்கிறார் சிறுவனின் தாய்.